மத்திய கிழக்கினுடைய பதற்றமான நிலவரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு தரப்புகளாலும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜெருசலேம் வான்பரப்பில் மீண்டும் வெடிச்சத்தங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் ஏவுகணை எச்சரிக்கையை தொடர்ந்து நகரம் அதிர்ந்து கொண்டிருப்பதாகவும் தரவுகள் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் ஈரானிடமிருந்து புதிய அலை ஏவுகணைகள் வருவதாக எச்சரித்ததை தொடர்ந்து ஜெருசலேம் நகரின் வான்பரப்பில் மீண்டும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக AFP செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னதாக முதல்கட்ட ஏவுகணை தாக்குதல்கள் கண்டறியப்பட்டு அபாயச் சங்குகள் முழங்கிய சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு இந்த அடுத்த கட்ட தாக்குதல்கள் மற்றும் வெடிப்புச் சத்தங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரர், போருக்கு எதிராக கொதித்தெழும் ஸ்பெயின் மக்களின் குரல் என சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரின் மலாசனா பகுதியில் பெட்ரன் பார் ஒன்றில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையை ஜெமா தமிழ் என்பவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த உரையில் போருக்கு ஸ்பெயின் ஒருபோதும் உடன்படாது என்பதை பிரதமர் சான்சஸ் திட்டவட்டமாக வலியுறுத்தினார். அங்கிருந்த 53 வயதான மென்பொருள் பொறியியலாளர் ஜெமா, அந்த ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரர், அவருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், அவருக்கு எதிராக துணிச்சலாக நின்ற சான்சஸ் செய்தது நல்லது, ஐரோப்பாவின் மற்ற தலைவர்களும் இதை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அவர் நிச்சயமாக ஈரான் ஒரு மோசமான ஆட்சிதான், ஆனால் அதற்காக எப்படியா போருக்கு சென்று மாற்றத்தை கொண்டு வருவது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்பெயின் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையை எதிர்க்கிறார்கள். பிப்ரவரி மாதம் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி 53% ஸ்பெயின் மக்கள் அமெரிக்க அதிபரின் கொள்கையை எதிர்ப்பதாகவும், ஐரோப்பாவில் அமெரிக்காவை அதிகம் எதிர்க்கும் நாடுகள் பெல்ஜியம் முதலாவது இடத்திலும், பிரான்ஸ் 2வது இடத்திலும், ஸ்பெயின் 3வது இடத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கார்மோஸ் நீரிணைக்கு அருகே மால்டா நாட்டு கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து ஓமன் நாட்டு கடற்படை விரைந்து செயல்பட்டதாக ஓமன் செய்தி முகமை தெரிவித்திருக்கிறது. தாக்குதலுக்குள்ளான அந்த போர்க்கப்பலில் இருந்து 24 மாணவிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதே நேரம் சவுதி ஏர்லைன்ஸ் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை முக்கிய நகரங்களுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் மற்றும் வான்வெளி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சவுதி ஏர்லைன்ஸ் தனது விமான சேவையை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய அமான், குவைத், அபுதாபி, துபாய், தோஹா, பஹ்ரைன், மாஸ்கோ மற்றும் பெஷாவர் போன்ற இடங்களுக்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நகரங்களுக்கான மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து விமான சேவைகளும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவு வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னதாக தங்களது விமானத்தின் தற்போதைய நிலையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட பயணிகள் தங்களது டிக்கெட்டுகள் மாற்றுவதற்கு அல்லது பணத்தை திரும்பப் பெறுவதற்கு சவுதி ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் அல்லது பயண முகவர்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, டெஹ்ரான் நகரம் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. குண்டுமலை குறைந்தபாடுகளை கடந்த சில மணி நேரங்கள் டெஹ்ரானுக்கு மேற்கே உள்ள கராச் மற்றும் இஸ்பஹான் நகரங்களுக்கு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக பேசப்படுகிறது. இதுவரை 20 பள்ளிக்கூடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் பிராந்தியம் முழுவதும் ஏவுகணைகள், ட்ரோன்களையும் ஏவியிருக்கிறார்கள். அவை இஸ்ரேலின் பல இடங்களையும் வட ஈராக்கினுடைய மற்றும் குவைத்தில் உள்ள இராணுவ தளங்களையும் தாக்கியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை அல்லது அதற்கு ஈரானின் எதிர்வினையோ சற்று குறைவில்லை என்று நம்பப்படுகிறது. போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. பொதுமக்கள் தரப்பிலான உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஈரானிடமிருந்து புதிய ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்ததை அடுத்து இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அபாய எச்சரிக்கை சங்கு ஒலிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலம், டெல் அவீவ் மற்றும் மத்திய இஸ்ரேல் முழுவதும் அபாய சங்குகள் ஒலிப்பதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு கலிலி பிராந்தியத்திலும் சங்குகள் ஒலிப்பதாக அட்ரஸ் சேவா ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி மீண்டும் புதிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டறிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தல் இடைமறித்து அளிப்பதற்கான பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னர் நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு படை குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களின் மொபைல் போன்களுக்கு நேரடியாக முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்தியை அனுப்பியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல ஈரானின் இல்ஃபகான் அணுசக்தி மையத்திற்கு அருகில் உள்ள 2 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் அணுசக்தி மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள பிரதான கட்டமைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தற்போதைக்கு கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை எனவும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA தெரிவித்துள்ளது.
இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமை நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் மேற்கொண்ட புதிய சேதங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் புஷர் உள்ளிட்ட ஈரானின் பிற அணுசக்தி மையங்களிலும் வேறு பாதிப்புகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் குறிப்பிடத்தக்கதாகும். அதே நேரம் ஹைஃபா கடற்படை தளம் மீது ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய கடற்படை தளம் மீது ஒரு தொகுதி தற்கொலை ட்ரோன்களை ஏவி தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உள்ளூர் நேரப்படி மதியம் 2 மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. முன்னதாக லெபனானில் இருந்து வட இஸ்ரேலை நோக்கி பல வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை கண்டறிந்ததாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இப்படியாக மத்திய கிழக்கினுடைய நிலைமை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதனோடு அதற்கு எதிராக ஈரான் போன்ற நாடுகள் தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த தாக்குதல்களுடைய விவரங்கள் தொடர்ச்சியாக தரவுகளின் அடிப்படையில் மக்களுக்கு தெளிவூட்டப்படுகிறது. இருந்தாலும் ஈரானினுடைய அணுசக்தி நிலைமைகள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்ட நிலையில் அது அப்படியான எந்த தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய உள்நாட்டு ஊடகங்கள் இணைய முடக்கம் காணப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய பிற நாட்டு மக்களை உடனடியாக இந்த நாடுகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கினுடைய பரவலான இந்த நிலைமை மிக மோசமான ஒரு எதிர்வினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் கூறிக்கொள்ளலாம். குறிப்பாக இஸ்ரேலிலே பல ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை தாக்கி கொண்டிருப்பதாகவும் ஈரானுடைய ஏவுகணை பலம் என்பது இன்னமும் குறைவடையவில்லை எனவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மீறி இந்த தாக்குதல்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. ஆக திடமான உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பலத்த சேதங்கள் 2 தரப்புகளிலும் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு நிலைமையில் இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் ஹார்மூஸ் நீரிணையினுடைய இந்த விவகாரம் என்பது அந்த நீரிணை வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் தாக்கப்படுகின்ற விடயங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது உலக பொருளாதாரத்துக்கு என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆக உலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது என்பதனை அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். கப்பல்களுடைய போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை மட்டுமல்லாமல் ஏனைய இறக்குமதி பொருட்களுடைய விலைகளிலும் பாரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. உலக நாடுகளுடைய பங்கு சந்தைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் உலக மக்களினுடைய இருப்பை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. ஆக மத்திய கிழக்கிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய போர் இன்றைய நாளில் அமெரிக்கா இலங்கையினுடைய கடற்பரப்பில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆகவே இது ஒரு சர்வதேச அளவிலான யுத்தமாக அல்லது 3வது உலக மகா யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள்.